அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இன்னைக்கு பொட்டேட்டோ கிரேவி நான்வெஜ் டேஸ்ட்ல எம்மியா எப்படி பண்ணணுங்கிறத காமிக்க போறேன். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கொஞ்சமா தேங்காய், மசாலா இது எல்லாமே வறுத்து நம்ம சேர்க்கணும். அப்பதான் அந்த நான்வெஜ் டேஸ்ட் வரும். தேவையான அளவுக்கு தேங்காய். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2 இல்லைன்னா 3 பல்லு பூடு. அது கூடவே ஒரு சின்ன ஸ்பூனுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு. அப்புறமா முழு மல்லி. கூடவே ஒரு சின்ன டீஸ்பூன்ல ஜீரகம். அப்புறமா கொஞ்சமா பட்டை. கூடவே 4 காஞ்ச மிளகாய். நம்மளோட காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாய சேர்த்துக்கலாம். 4, 5 எவ்வளவோ சேர்த்துக்கலாம். நம்ம இத லோ ஃப்ளேம்ல போட்டு கருக விடாம நல்லாவா வறுத்தெடுக்கணும். தேங்காய் நல்லாவே வறுபடணும். அதே நேரம் வந்து தேங்காய் கருகவும் கூடாது. இப்போ மசாலா சரியான பதத்துக்கு வறுத்து எடுத்தாச்சு. நான் பொட்டேட்டோவும், பெரிய ஆனியனும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நாம அது எப்படி பண்றதுங்கள பார்க்கலாம். ஒரு சட்டியை ஸ்டவ்ல வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றலாம். ஆயில் ஊற்றிட்டு அது எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளிக்கலாம். தாளிச்சதுக்கு அப்புறமா நாம் இதை நறுக்கி வச்சுருக்கிற பொட்டேட்டோவும் ஆனியனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து, தேவையான அளவு தண்ணி சேர்த்து, இந்த பொட்டேட்டோ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக விட்டுறலாம். இது வேகிற நேரத்தில் நாம் வறுத்து வச்சிருக்கிற அந்த மசாலாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வறுத்து வச்சிருக்க அந்த மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்தோன்னா அது ஃபைன் பேஸ்ட்டாக அரையாது. நான் இப்போ பவுடர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து அதை அரைச்சிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அங்கே பொட்டேட்டோ வெந்திருக்கும். இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோவை கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த டைமில் தேவையான அளவு உப்பு இன்னும் தேவைப்பட்டா சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 3 to 5 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போது மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. அந்த பொட்டேட்டோ கூட நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்து கூட எடுக்கலாம். சப்பாத்தி தோசை கூட கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து அப்படியே சேம் நான்வெஜ் டேஸ்ட் மாதிரியே இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.